ஹாய் பிள்ளைங்களா, நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்த பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்குறேன், நம்ம ட்ரைனிங்கில் குறை இருக்கா? குறை இருக்காதுங்களா? வண்டியில் குறை இருக்கா? இருக்காது. செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சொல்லுங்கள். ட்ரைனிங் முதல் கண்ட்ரோல் சொல்லுங்க, செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லியிருக்கேன். மைனர் கண்ட்ரோல் சொல்லிட்டுருக்கோம், மேஜர் கண்ட்ரோல் சொல்லிட்டுருக்கோம். உங்களுக்கு வீடியோவே எடுத்து கொடுத்துருக்கோம் இல்லையா? டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், அதாவது ரிவேஸ்க்கு என்ன பண்ணணும், வண்டி மேட்டை நிப்பாட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வீடியோவில் நல்லா பார்த்துட்டு வந்து டெஸ்ட்டுக்கு நீங்களே வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்கணும். ஓகேவா? ஏன்னா எங்ககிட்ட இன்ஸ்பெக்டர் இப்போ சொன்னது என்னென்னா, நீங்கள் டெஸ்ட்டுக்கு பிள்ளைகளை விட்டுருங்க, ஃபெயில் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் வண்டி நல்லா ஓட்டிங்கன்னா எல்லாருமே பாஸ். யாராவது சின்ன தப்புன்னா கூட அவங்க ஃபெயில் ஆக்கிடுவாங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஏன்னா ட்ரைனிங்கில் குறை கிடையாது. ட்ரைனிங் எதாவது குறை இருக்கா? குறை இருந்தால் எங்களை சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அதனால் டெஸ்ட்டுக்கு வரும்போது, நிரந்தர லைசன்ஸ் வாங்க வரும்போது நல்ல தெளிவாக வீடியோலாம் பார்த்து மனசில் சந்தேகம் இல்லாமல், கைகால் நடுக்க இல்லாமல், பயம் இல்லாமல், செல்ஃப் கண்ட்ரோலோடு வந்து அழகாக அந்த வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு போங்க. இப்போ நாங்கள் புதுசாக ஒரு மெத்தட் ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா, டெஸ்ட்டுக்கு முதல் நாள் ட்ரைனிங் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட்டுக்கு உங்களை கால்ஃபர் பண்ணுவோம். வெயிட்டிங் குரூப்பில் 10 நாளைக்கு முன்னாடி அடுத்த வாரம் திங்கக்கிழமை யார் வரான்னு சொல்லி கேட்போம். 30 நாள் நேரம் முடிஞ்சு 30 நாள் போட்டு 30 நாள் முடிஞ்சவங்க, நாங்கள் கேட்கும்போது 30 நாள் முடிஞ்சவங்க உடனே எங்களை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுருவோம். அப்பாயின்மெண்ட் போட்டாச்சுனாலே நாங்கள் உங்களை ட்ரையல் கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் எங்களுக்கு பொதுவான நாளில் ஒத்து வருதோ அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போய் டெஸ்ட்டுக்கு என்ன வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்? அதனால் டெஸ்ட்டுக்கு எங்கள் உதவியை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்களாக தெளிவாக வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்குங்க. உங்கள்கிட்ட ஏதாவது குறையிருந்து ஃபெயில் ஆனால் 10 நாள் கழித்து திரும்பவும் வர வேண்டியிருக்கும். ரீடெஸ்ட் ஃபீஸ், அதாவது ஃபெயில் ஆனதுக்கு திரும்ப ஒருக்க ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அந்த ஃபீஸ் 1000 ரூபா செலவாகும். இதை நீங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே டெஸ்ட்டுக்கு வர்ற ஸ்டூடெண்ட் அனைவரும் தெளிவாக வந்து குழப்பம் இல்லாமல் வண்டியை ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி மனதார வாழ்த்துகிறேன், வேண்டுகிறேன். Okay.